உலக நாடுகளிடையே கோவிட் தொற்று மீண்டும் பரவ தொடங்கியுள்ள நிலையில் இந்தியாவிலும் கொரோனா வைரஸ் பாதிப்பு மெல்ல அதிகரிக்கிறது. ஒமிக்ரான் வகையைச் சேர்ந்த JN.1 வகை கொரோனா வைரஸ் தொற்று வேகமாக பரவுவது கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வகை வைரஸ் பாதிப்புக்கு ஆளானோருக்கு சளி, காய்ச்சல், தொண்டை கரகரப்பு, தலைவலி, உடல்வலி அறிகுறிகள் இருக்கும். இருந்தாலும் இது பெரிய அளவில் இல்லாமல் 4-5 நாட்களில் குணமாகும் அளவிலேயே பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நாடு முழுவதும் இப்போது 257 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளா, கர்நாடகா, டெல்லி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா பரவல் அதிகம் காணப்படுகிறது. கர்நாடகாவில் இதுவரை 35 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் பெங்களூரு நகரில் மட்டும் 32 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 2025 முதல் கொரோனா பலி கர்நாடகாவில் நிகழ்ந்துள்ளது. ஒயிட்ஃபீல்டு பகுதியைச் சேர்ந்த 85 வயது முதியவர் ஒருவர் சமீபத்தில் கொரோனா அறிகுறிகளுடன் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு பல்வேறு உறுப்புகள் பாதித்திருந்ததுடன் சுவாச கோளாறுகளும் இருந்துள்ளன. அதற்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி இறந்தார். அவருக்கு கோவிட் டெஸ்ட் எடுக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. நேற்று அதன் ரிசல்ட் கிடைத்தபோது அந்த முதியவருக்கு கொரோனா தொற்று இருந்தது உறுதியானது. இதனை அம்மாநில சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை உறுதி செய்துள்ளது. கர்நாடகாவில் கொரோனா பாதிப்புக்கு ஒருவர் பலியாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.